அக்டோபர் 5, 2021 அன்னைக்கு பஞ்சாப்ல இருந்து வேகமா வந்த ஒரு ட்ரக் வண்டி ஒரு கார் மேல மோதி விபத்துக்குள்ளாக்கி இருக்கு. அந்த காரை ஓட்டிட்டு வந்த நபர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த தொழிலதிபர்னு தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் எதிர்பாராத விதத்துல நடந்த ஒரு விபத்துன்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில தான் 3 வருடங்களுக்கு பிறகு திட்டமிடப்பட்டு கொலை முயற்சின்றது போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த கொலை முயற்சி சம்பவம் யாரால நடந்தது, எதுக்காக நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹரியானா மாநிலத்துல இருக்கிற பானிபட்ல வாழ்ந்துட்டு வரவர் தான் 40 வயசான வினோத். இவரு அந்த பகுதியில தொழிலதிபரா இருந்து வராரு. இவருடைய புத்திசாலித்தனத்தாலையும் திறமையாலையும் தன்னுடைய தொழில பெரும் முன்னேற்றத்தை கொண்டு வந்தாரு. வினோத்க்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதான் நிதின்னு சொல்லப்படுற ஒரு பெண் கூட திருமணம் நிச்சயிக்கப்படுது. அதன்படியே இரு குடும்பத்தாருடைய சம்மதத்தோட தான் இந்த திருமணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு பிறகு இந்த தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமா அன்பா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திருமணம் நடந்த சில ஆண்டுகள் வரைக்கும் வினோத்துடைய குடும்பத்தார் கூட தான் நிதி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு வினோத்துடைய குடும்பத்தார் கிட்ட இருந்து நிதிக்கு பல மனக்கசப்புகள் ஏற்பட்டதால வினோத்தும் நிதியும் தனி கொடுத்தனும் போயிருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு வந்த இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு யாஷின் பேர் சூட்டி சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு 3 வயதான நிலையில அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்திலையும் தொழில் ரீதியாவும் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம அவருடைய வாழ்க்கைய சந்தோஷமா தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. வினோத் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் செய்துட்டு வர்றதால அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் செய்து வர்றது வழக்கமா இருந்து வந்திருக்கு. அதே போலதான் அக்டோபர் 5, 2021 அன்னைக்கு தொழில் ரீதியான வேலைக்காக வினோத் வீட்ல இருந்து தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காரு. அப்படி கிளம்பினவரு பரமான்சா கேட்னு சொல்லப்படுற பகுதியை நெருங்கும் போது பஞ்சாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன ஒரு ட்ரக் வண்டி அவருடைய கார் மேல நேருக்கு நேரா மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. விபத்து நடந்த இடத்துல இருந்த பொதுமக்கள் வினோத்த ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அந்த பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்படுது. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக் வண்டி ஓட்டிட்டு வந்து விபத்தை ஏற்படுத்தின டிரைவரை பொதுமக்களே பிடிச்சு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. ட்ரக் வண்டிய ஓட்டிட்டு வந்த நபர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த தேவ்னு தெரிய வருது. இவரு பஞ்சாப் மாநிலத்துல சொந்தமா ட்ரக் வண்டி ஓட்டிட்டு வர நபர்னு தெரிய வருது. தொடர்ந்து போலீஸ் அவர்கிட்ட தீவிர விசாரணைய நடத்தி வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில எதிர்பாராத விதமா இந்த விபத்து நடந்ததா ட்ரக் டிரைவரான தேவ் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீஸ் இந்த வழக்க ஒரு ஆக்சிடென்ட் வழக்கா பதிவு செஞ்சிருக்காங்க. தேவ கைது பண்ணி சிறையிலையும் அடைக்கிறாங்க. மறுபுறம் மருத்துவமனையில இருக்கிற வினோத் கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த விபத்தால வினோத்க்கு அவருடைய 2 கால்களுமே செயலிழந்து போயிட்டதா மருத்துவமனையில தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய கால் செயலிழந்ததால விபத்து நடந்து ஒரு வாரத்துக்கு பிறகுதான் வினோத் கிட்ட போலீஸ் விசாரணையை நடத்த முடிஞ்சது. அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்ட போலீஸ் தேவ கைது பண்ணி சிறையில அடைக்கிறாங்க. வினோத் கால் இழந்ததால தொடர்ந்து சிகிச்சையில இருந்து வந்திருக்காரு. சிறையில அடைக்கப்பட்ட தேவ் 1 மாதங்களுக்கு பிறகு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அப்படி வந்தவரு வினோத்தை சந்திச்சு எப்படியாவது இந்த கேஸ வாபஸ் வாங்கறதுக்கு சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா வினோத் இந்த விபத்துக்கு பிறகு அவருடைய அன்றாட வேலைகள் கூட அவரால் செய்ய முடியாம சிரமப்பட்டிருக்காரு. தொழில் ரீதியான வேலைகள் கூட செய்ய முடியாம முடங்கி போயிருந்தது. வினோத்துடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் நண்பர்களும் கூட வினோத்துடைய நிலைய பார்த்து சோகத்துல மூழ்கி போயிட்டாங்க. அவருடைய சொந்த வேலைகளை கூட அவர் செய்ய முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. மருத்துவமனையை விட்டு வீட்டுக்கு வந்த வினோத் தொடர்ந்து 2 மாதங்களா ஓய்வுல இருந்து வந்திருக்காரு. இந்த சமயத்துலதான் ட்ரக் டிரைவரான தேவ் எப்படியாவது வினோத்தை சந்திச்சு இந்த வழக்க வாபஸ் வாங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்காக சரியான நாள் பார்த்துக்கிட்டு இருந்த தேவ் டிசம்பர் 5, 2021 அன்னைக்கு வினோத்துடைய வீட்டுல யாரும் இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டு வினோத்தை சந்திக்கிறதுக்காக போறாரு. அப்படி போனவரு படுக்கை அறையில இருந்த வினோத்தை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இருவருக்குள்ளயும் ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை இறுதியா வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. ட்ரக் டிரைவரான தேவ் இந்த வழக்க எப்படியாவது வாபஸ் வாங்கும்படி வினோத் கிட்ட கேட்டும் அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சதால பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த சமயம் ட்ரக் டிரைவரான தேவ் படுக்கையில படுத்திருந்த வினோத்தை கீழே பிடிச்சு தள்ளி இருக்காரு.
இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத வினோத் எப்படியாவது அவரை எதிர்த்து போராடணும்னு முயற்சி செய்யறாரு. விபத்துல 2 கால்களும் இழந்துட்டதால அவரால எதிர்த்து போராட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயம் வினோத்துடைய மனைவி நிதி தன்னோட 3 வயது குழந்தையோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. கணவர் பெட்ரூம்ல இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டதால கணவருடைய பெட்ரூமை நோக்கி நடந்து போயிருக்காங்க. அப்படி போனவங்க தன்னோட கணவர் பெட்ரூமுடைய கதவை தட்டுறாங்க. கதவு உள்பக்க தாழ்பால் போட்டதால நிதியால திறக்க முடியாம போயிடுது. உடனே பக்கத்துல இருந்த ஜன்னலை திறந்து பாத்திருக்காங்க. அப்படி பார்த்தவங்க கணவர் அறைக்குள்ள ட்ரக் டிரைவரான தேவ் இருக்கிறது தெரிய வருது. அந்த சமயம் இருவருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்பட்டு தேவ் தான் கொண்டு வந்திருந்த கை துப்பாக்கியாலேயே வினோத்த இடுப்பு பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் சுட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து பயந்து போன நிதி வெளிப்பக்க தாப்பாழ போட்டுட்டு தன்னோட மகனை தூக்கிக்கிட்டு அலறிக்கிட்டே அக்கம் பக்கத்துல இருக்கிற நபர்களை உதவிக்காக கூப்பிடுறாங்க. மறுபக்கம் வினோத் குண்டடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாரு. அதன் பிறகு போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவம் நடந்த இடத்துல இருந்து தேவ கைது பண்றாங்க. இறந்து போன வினோத்துடைய உடலை மருத்துவமனைக்கு அட்டாப்சிக்காக அனுப்புறாங்க. ட்ரக் டிரைவரான தேவ் கிட்ட தொடர்ந்து போலீஸ் விசாரணையை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில விபத்து வழக்க வினோத் கிட்ட வாபஸ் வாங்கும்படி கேட்டிருந்ததாவும் அவரு வாபஸ் வாங்க மறுத்ததாலேயே தான் சுட்டு கொன்னதாவும் சொல்லியிருக்காரு. இந்த கொலைகேஸ பதிவு பண்ண போலீஸ் தொடர்ந்து தேவ் கிட்ட விசாரணையை நடத்திருக்காங்க. அவர் கொண்டு வந்த கை துப்பாக்கி நாட்டு துப்பாக்கின்றதால அந்த துப்பாக்கி எங்கிருந்து வாங்கப்பட்டது, யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காருன்ற தகவலை தொடர்ந்து விசாரணையா நடத்திட்டு வந்தாங்க. மறுபுறம் வினோத்துடைய இறப்பு குடும்பத்தார்கிட்டையும் அவருடைய நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சில ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் போலீஸ் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாவே தொடர்ந்துகிட்டு வந்திருந்தது. இந்த சூழல்ல தான் வினோத்துடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து ஒரு உயர் அதிகாரிக்கு வாட்ஸ்அப் ஒண்ணு வந்திருக்கு. அந்த வாட்ஸ்அப்ல வினோத்துடைய வழக்குல ட்ரக் டிரைவரான தேவ தவிர்த்து வினோத்துக்கு தொடர்புடைய யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களான்ற சந்தேகம் இருக்கிறதா அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. இந்த வாட்ஸ்அப்பை பார்த்த மூத்த அதிகாரி ஒருவர் இந்த விபத்து சம்பவம் ஏன் திட்டமிட்டு கொலையா இருக்க கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு இந்த வழக்க மறுபடியும் முதல்ல இருந்து விசாரிக்கிறதுக்கான உத்தரவை போடுறாரு. வினோத்துடைய ஆக்சிடென்டே அவரை கொலை செய்யறதுக்கான நோக்கமா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோட விபத்து வழக்கா இருந்தா தண்டனையில இருந்து சீக்கிரம் தப்பிச்சிடலான்ற எண்ணத்துல கூட வினோத்தை கொலை செய்யறதுக்காக ஆக்சிடென்ட் செய்திருக்கலாமோன்ற கோணத்திலையும் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் அடிப்படையில போலீஸ் இந்த வழக்க மறுபடியும் முதல்ல இருந்து விசாரணையை நடத்திட்டு வராங்க. இந்த மறு விசாரணைய போலீஸ் ரொம்ப ரகசியமா கையாளுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் போலீஸ்க்கு வினோத்துடைய மனைவியான நிதி மேல சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா கணவர் இறந்த பிறகு நிதி அதிகப்படியான சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வரதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. மறுபுறம் தொடர்ந்து ட்ரக் டிரைவரான தேவ் கிட்டையும் போலீஸ் அவங்களுடைய பாணியில விசாரிக்கிறாங்க. போலீஸுடைய ஸ்பெஷல் விசாரணையினால தேவ் வினோத் தனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. தனக்கு நெருங்கிய நண்பரான சுமித்னு சொல்லப்படுற நபர் தான் தனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஆக்சிடென்ட் மூலமா வினோத்தை தன்னை கொலை செய்யும்படி சொல்லி இருந்ததா தெரிவிச்சிருந்தாரு. டிரைவர் கொடுத்த வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா ஸ்மித்னு சொல்லப்படுற நபரை கைது பண்றாங்க. அந்த நபர் வினோத் குடியிருக்கிற அதே பகுதியில ஜிம் வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. அதோட ஸ்மித் தன்னோட சொந்த ஜிம்லயே ட்ரைனரா இருந்து வராரு. ஜிம் ட்ரைனரான ஸ்மித் கூட வினோத்தோட மனைவி நிதி தொடர்ந்து தொடர்புல இருக்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இறுதியா மணாலின்னு சொல்லப்படுற பகுதிக்கு இருவரும் சேர்ந்து சுற்றுலா பயணத்துக்கு போனதும் போலீஸ்க்கு தெரிய வருது. இதன் அடிப்படையில ஸ்மித்தையும் நிதி கிட்டையும் தொடர்ந்து போலீஸ் விசாரணையை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில இருவரும் சேர்ந்து தன்னுடைய கணவரை கொலை செய்ததா உண்மையை ஒத்துக்கிறாங்க. இத கேட்டு வினோத்தோட குடும்பத்தினரே அதிர்ச்சி அடைறாங்க. நிதி ஸ்மித்தோடைய ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்துல நிதியும் ஸ்மித்தும் நண்பர்களா பழகி வந்திருக்காங்க. காலப்போக்குல இருவருக்குள்ளயும் காதல் ஏற்பட்டு நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவுல இவங்களுடைய நெருக்கம் அதிகமாகவே இருவரும் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு இடையூறா வினோத் இருந்து வர்றது நிதிக்கு பிடிக்காம இருந்திருக்கு. வினோத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வினோத் பேர்ல கோடிக்கணக்கான சொத்துக்களும் அவர் பேர்ல பெரிய அளவிலான இன்சூரன்ஸ் தொகை இருக்கிறது நிதிக்கு நல்லாவே தெரியும். வினோத்தை விவாகரத்து செய்துட்டா வினோத் மேல இருக்கிற சொத்துக்கள்
ஆபத்துகள் எதுவுமே தனக்கு வராதுன்றதுனால வினோத்தை எப்படியாவது தன்னோட வாழ்க்கையை விட்டு நீக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அவர் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே தன்னோட மகன் பேர்லயும் தாம் பேர்லயும் மாறணும்னு நினைக்கிறாங்க. வினோத் இறந்து போயிட்டா அவர் பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸ் தொகையும் தனக்கே வந்துரும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ஸ்மித்தும் நிதியும் சேர்ந்து வினோத்தை கொல்றதுக்கான திட்டத்தை போடுறாங்க. ஜிம் ட்ரைனரான ஸ்மித் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய தன்னோட நண்பரான தேவ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்றாரு. இத கேட்ட தேவ் இந்த விஷயத்துக்கு தான் உதவி செய்யறதா முன் வராரு. ஆனா தனக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. இதுக்கு சம்மதம் தெரிவிச்ச ஸ்மித்தும் நிதியும் பஞ்சாப்ல ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட ஒரு ட்ரக்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து தேவுக்கு வாங்கி தராங்க. அந்த ட்ரக் மூலமா வினோத்தை கொலை செய்யறதுக்கான திட்டத்தையும் போடுறாங்க. அவங்க நினைச்சபடியே தேவ் வினோத்தை கொல்றதுக்கான நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அக்டோபர் மாதம் தன்னோட வேலைக்காக வினோத் வீட்டை விட்டு கிளம்புனதும் அவருடைய மனைவியான நிதி இந்த தகவலை தேவுக்கு சொல்லிருக்காங்க. தகவல் கிடைச்சதும் வினோத் வண்டி ஓட்டிட்டு வர பாதையை நோக்கி தேவ் அவருடைய ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எதிர் திசையில வர்ற வினோத்துடைய வண்டியை பார்த்ததுமே நேருக்கு நேர் மோதி விபத்தை ஏற்படுத்துறாரு. இந்த விபத்துல வினோத் உறுதியா இறந்து போயிடுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிதிக்கும் ஸ்மித்துக்கும் அதிர்ச்சி தர விதமா வினோத் மருத்துவமனையில உயிர் பிழைச்சி 2 கால்களை மட்டும் இழக்கிறாரு. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிதி மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. தன்னோட கணவரை எப்படியாவது கொல்லணும்னு மறுபடியும் திட்டம் போடுறாங்க. இதுக்காக ட்ரக் டிரைவரான தேவ் கிட்டயே பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. ஆக்சிடென்ட் வழக்குல இருந்து ஜாமீன்ல வெளியே வந்த தேவ் கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணமும் அவர் குடும்பத்துக்கு தேவையான நிதி மற்றும் கொலை வழக்குக்கான செலவுகள் மொத்தத்தையும் தானே ஏத்துக்கிறதா நிதி வாக்குறுதியை கொடுக்கறாங்க. அதன் பிறகு வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த வினோத்தை ஆக்சிடென்ட் ஆகி 2 மாதங்களுக்கு பிறகு நாட்டு துப்பாக்கியாலேயே சுட்டு கொல்றாரு. இந்த கொலைப்பழியவும் அவரே ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போறாரு. அதன் பிறகு தேவோடைய குடும்பத்துக்கு தேவையான பணத்தையும் இந்த வழக்குக்கான செலவுகளையும் தொடர்ந்து நிதி தான் செய்துட்டு வந்திருக்காங்க. அதோட வினோத் இறந்து போனதும் ஒரு பெரிய அளவிலான இன்சூரன்ஸ் தொகையும் நிதியோட கைக்கு கிடைச்சிருக்கு. அந்த பணத்துல இருந்துதான் இந்த கொலைக்கான செலவுகளையும் தேவ் குடும்பத்தினருக்கும் செய்துட்டு வந்திருக்காங்க. வினோத் இறந்து 3 வருடங்களுக்கு பிறகு இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்களை அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. வினோத் குடும்பத்தினர் நிதிக்கும் ஸ்மித்துக்கும் இந்த வழக்குல அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நீதிமன்றத்துல கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. போலீஸுடைய விசாரணையில இந்த வழக்கு வினோத்தை கொல்றதுக்கான திட்டத்தை துல்லியமா போட்டு செயல்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.